ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் டேப். இவ்வளோ பாசிட்டிவான ரிவ்யூ ஒரு நோட்புக் கம்ப்யூட்டருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த 2021 மேக்புக் ப்ரோ அவ்வளோ நல்லாவா இருக்குது? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் இன்றைக்கி என்னோட 16 இன்ச் மேக்புக் ப்ரோ வித் M1 மேக்ஸ் ப்ராசரோட ரிவ்யூ பார்க்கலாம். லாஸ்ட் இயர் ஆப்பிள் வந்து அவங்களோட ட்ரான்சிஷன் ஃப்ரம் இன்டெல் மேக்ஸ்லேருந்து அவங்களோட கஸ்டம் சிலிக்கான் M1 ப்ராசர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஆப்பிள் 3 கம்ப்யூட்டர்ஸ் வச்சு இந்த M1 ப்ராசர் வந்து லான்ச் பண்ணாங்க. மேக்புக் ப்ரோ, மேக்புக் ஏர் அண்ட் மேக் மினி. அண்ட் ரீசெண்டாக இப்போ ஐமேக்லேயும் இந்த M1 ப்ராசஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. M1 ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஆப்பிளோட ஆப்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் ஆச்சு அண்ட் மேக் ஓஎஸ் வந்து செம்ம ஸ்மூத்தாக வந்து அதில் ஆப்ரேட் ஆச்சு அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் வெரி லோ பவர் கன்சம்ஷனில் அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அதில் கொஞ்சம் பாட்டில் நெக்ஸ் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து 16 GB ஆஃப் யூனிஃபைட் மெமரி தான் அதில் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆப்பிள் வந்து அவங்களோட ப்ரோ மெஷின்ஸும் அப்டேட்டே பண்ணலை, லைக் மேக் ப்ரோ ஆர் மேக்புக் ப்ரோ. ஸோ எவ்ரி ஒன் வெயிட்டிங் வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட ப்ரோ மெஷின்ஸில் என்ன பண்ண போகிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் M1 ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜேர்னியில் இப்போ நெக்ஸ்ட் மைல் ஸ்டோனாக ஆப்பிள் வந்து M1 ப்ரோ அண்ட் M1 மேக்ஸ் ப்ராசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர்ஸ் கூட 2 மேக்புக் ப்ரோஸ் 14 இன்ச் as well as 16 இன்ச் சைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட் மேக்ஸ் தீஸ் கம்ப்யூட்டர்ஸ் வெரி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அட் வெரி லோ பவர். இதுதான் இதோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். Close to or even better than desktop level graphics in a compact form factor and low power consumption. இதுதான் வந்து இதோட மெயின் ஹைலைட்டே அண்ட் இது ஒரு கில்லர் ஹைலைட் நினைக்கிறேன். அண்ட் நான் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ்லாம் ஆன்லைன் படித்தேன் அண்ட் இனிஷியல் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது NVIDIA RTX 3090 உள்ள டெஸ்க்டாப்ஸ்க்கே இந்த மேக்புக் ப்ரோஸ் வந்து டஃப் கொடுக்குது. ஸோ நான் வந்து ஒரு 16 இன்ச் மேக்புக் ப்ரோ வித் M1 மேக்ஸ் ப்ராசஸர் வாங்கியிருக்கேன் அண்ட் நான் ஏன் வாங்கினேன்னு இந்த ரிவ்யூவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் ஆஃப் த மேக்புக் ப்ரோ வந்து பார்க்கலாம். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கொயர்ட் ஆஃப் டிசைன், ஒரு சங்கி ஹெவி மெட்டல் பில்டு தான் அண்ட் பார்க்க ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. மேக்புக் ப்ரோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.2 kgs இருக்குது அண்ட் செம்ம ஹெவியாக தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வெயிட் அதிகம் தான் அண்ட் திக்னஸும் கொஞ்சம் கூட தான். பட் ஐம் பர்ஃபெக்ட்லி ஓகே வித் இட் பிகாஸ் எனக்கு வந்து அந்த திக்னஸ் அந்த வெயிட்க்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கெயின் வருதுன்னா எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் கெயின் தான் இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த மொபிலிட்டி வந்து அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. நான் வீட்டில் வந்து எப்போவுமே என் லேப்டாப்பை வந்து டாக் பண்ணி தான் வச்சுருப்பேன். எனக்கு வேண்டிய மொபிலிட்டி என்னென்னா ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போடணும். ஹெவி அண்ட் சங்கியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னா நான் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் போவேன். ஸோ எனக்கு வந்து இந்த மொபிலிட்டி மேட்ரு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த வெயிட் இருக்கிறது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா 2021 மேக்புக் ப்ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு ஆப்பிளோட பழைய பவர் புக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மாடர்ன் டச் இருக்குது. அண்ட் மேக்புக் ப்ரோஸ் இந்த வருஷம் 2 கலரில் வருது, சில்வர் as well as ஸ்பேஸ் கிரே. எனக்கு வந்து டார்க் கலர்ஸ் தான் கொஞ்சம் பிடிக்கும். அந்த மேக்புக் ப்ரோ இன் ஸ்பேஸ் கிரேக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கன் மெட்டல் ஃபீல் கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பேஸ் கிரே மேக்புக் ப்ரோ 16 இன்ச் வாங்கியிருக்கேன். லேப்டாப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோன்னு ஒரு என்கிரேவிங் இருக்குது. இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா 4 ரப்பர் ஃபீட் இருக்குது. இந்த லேப்டாப் வந்து ஃப்ளஷ்ஷாக சர்ஃபேஸில் உட்காராது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கிளியரன்ஸ் இருக்குது. சைடில் பின்னாடியும் நிறைய வென்ட்ஸ் இருக்குது ஃபார் பெட்டர் ஏர் ஃப்ளோ அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட்னால. பட் இந்த கம்ப்யூட்டரில் நான் எவ்வளோ புஷ் பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் ஃபேன் சவுண்ட் எனக்கு கேட்கவே இல்லை. ஐ திங்க் ஃபேன் ஆனே ஆகலை அண்ட் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அண்ட் சூப்பர் கூலாக ரன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரு பெரிய வெல்கம் எடிஷன் இந்த இயர் மேக்புக் ப்ரோஸ்க்கு இருக்கிறது வந்து போர்ட்ஸ் தான். எஸ், போர்ட்ஸ். ஆப்பிளே நிறைய போர்ட்ஸ் கழட்டிட்டு இப்போ நிறைய போர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஐம் ஹாப்பி தட் ஆப்பிள் வந்து நம்ம கன்சியூமர்ஸ் கஸ்டமர்ஸ் பேச்சை கேட்குறாங்கன்னு. முன்னாடி நான் மேக் வாங்காததுக்கு பெரிய ரீசனே இந்த போர்ட்ஸ் தான். ஒன்லி USB-C தண்டர்போல்ட் போர்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட இருக்கிற ஆக்சசரிலாம் இந்த பழைய மேக்புக் ப்ரோஸ்க்கு கனெக்ட் பண்ணணும்னா என்கிட்ட ஒன்று வந்து அது வந்து USB-C உள்ள ஒரு ஆக்சசரியாக இருக்கணும், அப்படி இல்லைனா அதுக்கு ஒரு டாங்கிள் என்கிட்ட இருக்கணும். ஸோ நான் ஒரு டாங்கிள் வாங்கணும். அதே மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த டாங்கிளும் தூக்கிட்டு போகணும். அண்ட் கம்ப்யூட்டரை சுற்றி ஒரே டாங்கிள்ஸ் அண்ட் ஒரே கேபிள்ஸாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதனால அப்சல்யூட்லி ஹேட்டட் இட். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன்ஸ் நான் லாஸ்ட் இயர் வந்து ஏன் இந்த மேக்புக் ப்ரோ நான் வாங்கலைன்னா இந்த போர்ட்ஸ் இல்லாத பிரச்சனை தான். அஃப்கோர்ஸ் USB-C தண்டர்போல்ட் இஸ் கைண்ட் ஆஃப் ஐ திங்க் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நவ் இஸ் த ரைட் டைம். த ஹோல் இண்டஸ்ட்ரி has started adopting USB-C or Thunderbolt. And I'm super happy that Apple is finally listening to its user base or the customers. Apple வந்து மேக்புக் ப்ரோவில் 3 USB-C or Thunderbolt 4 போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 2 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, 1 வந்து ரைட் சைடில் இருக்குது. ஒரு HDMI போர்ட் இருக்குது. HDMI 2.1 போர்ட் தான். ஸோ 4K 60 Hz வரைக்கும் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஐ திங்க் மேக்ஸிமம் வந்து ஆப்பிள் டார்கெட் பண்ணுறது இந்த HDMI வழியாக நீங்கள் வந்து டிவிக்கு தான் கனெக்ட் பண்ணுவீங்கன்னு. ஹை ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்காது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு 2.1 போர்ட் இல்லை. ஃபைனலி ஆப்பிள் வந்து ஒரு SD கார்டு ஸ்லாட் வந்து மேக்புக் ப்ரோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு SD கார்டு ஸ்லாட் ஒரு ப்ரோ மிஷினில் ஒரு மஸ்ட் ஹேவ் தாங்க. ஏன்னா நிறைய கிரியேட்டிவ்ஸ், நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், டிசைன்
டிசைனர்ஸ், ஆர்டிஸ்ட், ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே இந்த மேக்புக் ப்ரோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது ஒரு எஸ்டி கார்டு இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பேசிக் மீடியம் ஆஃப் மீடியா ட்ரான்ஸ்ஃபர் நினைக்கிறேன். அண்ட் அது வந்து ஆப்பிள் கழட்டினது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு உண்டாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஹாப்பி தட் ஆப்பிள் வந்து ஒரு எஸ்டி கார்டு வந்து மறுபடியும் இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. இந்த எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து UHS 2 ஸ்பீட்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு V90 கார்டு UHS 2 வச்சுருந்தீங்கன்னா அரௌண்ட் 300 Mbps ஈஸியாக வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் புது அடிஷன் வந்து ஒரு மேக்சேஃப் சார்ஜிங் போர்ட் இருக்கு. ஒரு ஹை இம்பிடன்ஸ் 3.5 மில்லிமீட்டர் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. இந்த ஹை இம்பிடன்ஸ் ஹெட்ஃபோன் ஜாக்கோட எஃபெக்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் உங்ககிட்ட ஒரு ஹை இம்பிடன்ஸ் ஹெட்ஃபோன் இருக்கணும். பட் திங்க் இட்ஸ் a வெல்கம் அடிஷன் ஃபார் ஆடியோ ஃபைல்ஸ் ஆர் பீப்புள் who are editing in studios லைக் ஹை குவாலிட்டி மியூசிக் ஸ்டுடியோஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து முன்னாடி வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் இந்த லேப்டாப்க்கு கனெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு டாங்கிள் தூக்கிட்டு அலையணும். ஐம் glad that Apple has even thought about these type of customers and இது ஒரு fantastic touch for audiophiles நினைக்கிறேன். ஸ்பீக்கிங் ஆஃப் ஆடியோ, இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். லாங் ஸ்டோரி ஷார்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த பிஸ்னஸ் அண்ட் மியூசிக் லிஸ்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ வால்யூம் வச்சாலும் இந்த ஸ்பீக்கரில் எறைய மாட்டேங்குது அண்ட் செம்ம க்ளீனாக ஆடியோ அவுட்புட் கிடைக்குது. நீங்கள் ஒரு பேஸ் லவர்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் சம் பியூட்டிஃபுல் டீப் அண்ட் க்ளீன் பேஸ் வித்வுட் மச் ஆஃப் தட் பூமிங் எஃபெக்ட். வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து க்ளோஸ் டு ஒரு டெஸ்க்டாப் ஸ்டாண்ட்லோன் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். தி ஸ்பீக்கர்ஸ் ஆர் ரியலி அமேசிங். நீங்கள் டெஃபினெட்லி இது கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும். இப்போ பவர் செக்ஷனுக்கு போவோம். இந்த M1 Max கம்ப்யூட்டர் கூட ஆப்பிள் வந்து ஒரு 140 வாட் பவர் பிரிக் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பவர் பிரிக் வச்சு நீங்கள் வந்து ஒரு USB-C to MagSafe 3 போர்ட் கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸில் லேப்டாப் 50% சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த 140 வாட் பவர் பிரிக் வந்து எனேபிள் பண்ணுது. ஐம் ஹாப்பி தட் ஆப்பிள் வந்து இந்த பவர் பிரிக் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அது தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Thunderbolt 4 போர்ட்ஸ் இல்லை இந்த USB-C போர்ட்ஸ் வழியாகவும் நீங்கள் உங்கள் லேப்டாப் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் அதில் வந்து 96 வாட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து பண்ண முடியாது. உங்ககிட்ட ஏகப்பட்ட USB-C கேபிள்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு ரைட் பவர் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோவாக லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் எந்த சைடில் இருந்தாலும் லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் USB-C ஆர் Thunderbolt 4 போர்ட்ஸ்னு நினைக்கிறேன். அது தவிர உங்களுக்கு 14 inch MacBook Proவில் பார்த்தீங்கன்னா 96 வாட் பவர் அடாப்டர் தான் வருது. அண்ட் அதுவே நீங்கள் பேஸ் மாடல் வாங்கினீங்கன்னா 67 வாட் உள்ள ஒரு பவர் பிரிக் தான் பாக்ஸில் வருது. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா M1 Maxல அது அவைலபிளாக இருக்குது. இல்லைனா கன்வீனியன்ஸ்க்காக USB-C போர்ட்ஸும் இருக்குது. இந்த MagSafe கனெக்ட் பண்ணுற கேபிள் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த USB-C to MagSafe 3 கேபிள் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த MagSafe 3 போர்ட்டும் ப்ரீவியஸ் MagSafe போர்ட்ஸ்மா இல்லை, கொஞ்சம் தின்னாக இருக்குது அண்ட் மச் வைடராக இருக்குது. இதோட ஸ்ட்ரென்த்தும் வந்து இன்னும் கொஞ்சம் மச் மோர் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் MagSafe போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கீபோர்ட் அஸ் வெல் அஸ் டச் பாரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த வருஷம் ஆப்பில் அவங்க இன்ஃபேமஸ் டச் பாரை டிச் பண்ணிட்டாங்க. இந்த டச் பாரை யார் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து நீங்கள் வந்து டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்காக ஃபைனல் கட்டில் மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஏதோ ஒரு இமோஜி ஆட் பண்ணி மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண யூஸ் பண்ணலாம். இல்லை மேபி கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். MacBook Proவில் இந்த டச் பார் வாஸ் கைண்ட் ஆஃப் a gimmick தான். ஐ டோன்ட் நோ who are using it, but I'm happy that Apple has got rid of it and ஒரு full size shortcut row with physical keys on top of the keyboard வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்ட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் கீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஐடி சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஐடி சென்சர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபார் அத்தென்டிகேட்டிங் பர்ச்சேசஸ் ஆன் த ஆப் ஸ்டோர் ஆர் ஈவன் ஆப் பெர்மிஷன்ஸ் வந்து மேக்கு கொடுக்குறதுக்கு இந்த டச் ஐடி சென்சர் வந்து கன்வீனியண்டாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். முன்னாடியே சொல்லுவாங்களே, ஒன்ஸ் யூ கோ மேக் யூ நெவர் கோ பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து அடுத்த MacBook Proவில் இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது, அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு தடவையும் இந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணுற ஒரு மேட்ரு வந்து இந்த டச் ஐடி சென்சர் வந்து டேக் கேர் பண்ணிக்குது. ஸோ அதுவே ஒரு ரொம்ப அருமையான ஃபீச்சர். கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி இன் த பேக்ரவுண்ட் அண்ட் சீம்லெஸ். அண்ட் ஐம் ஹாப்பி தட் Apple has added a touch ID sensor onto the computer. ஆப்பிள் கீபோர்ட்ஸ்னே பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தே ஆர் பெஸ்ட் இந்த கிளாஸ் தான் சொல்லுவேன் ஒரு நோட் புக்ஸ். அண்ட் திஸ் இயர் இஸ் நோ எக்ஸெப்ஷன். இந்த ஜென்ரேஷன் MacBook Prosல ஆப்பிள் அவங்க கீபோர்ட்ஸை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட நோட் புக் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற கீபோர்ட்ஸை கொஞ்சம் ட்வீக் பண்ணி பட்டர்ஃப்ளை மெக்கானிசம் இது அதுன்னு சொல்லி பீலா காமிச்சு பட்டர்ஃப்ளை மெக்கானிசம் இது அதுன்னு சொல்லி பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண பார்த்தாங்க. பட் அது ஒரு செம்ம ஃபெயிலியர். ஸோ ஆப்பிள் வென்ட் பேக் டு இட்ஸ் மேஜிக் கீபோர்டு ஸ்டைல், கன்வென்ஷனல் சிக்லெட் ஸ்டைல் கீபோர்டு விச் ஆப்பிள் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார். அண்ட் இது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட்
திஸ் இயர் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் இன்செட்குள்ளே இந்த கீபோர்டு வந்து உட்காருது. அண்ட் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கீ ட்ராவல் வந்து வெரி நைஸ். இந்த கீபோர்டு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்குது, பட் வெரி ஜெனரஸ் டு டைப் ஆன். கீ ட்ராவல் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆஸ் ஆல்வேஸ் வந்து ஆப்பிள் கீபோர்ட்ஸ் ஆர் பேக்லிட் ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சர் வச்சு அதோட பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த 16-inch MacBook Proல நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் திங் இஸ் திஸ் ஃபோர்ஸ் டச் எனேபிள் ட்ராக்பேட். செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது, ஜெஸ்டர்ஸ்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நாட் டூ பிக் அண்ட் நாட் டூ ஸ்மால். அண்ட் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ட்ராக்பேட். அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து மவுஸ் தான் பிடிக்கும். அண்ட் பட் ஐ திங்க் திஸ் ஃபோர்ஸ் டச் ட்ராக்பேட் ஹேஸ் இட்ஸ் பிளேஸ் இன் macOS. அண்ட் macOS வந்து இந்த மாதிரி இந்த ஜெஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணி மல்டி டச்சுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆப் ஸ்விட்சிங் as well as டைம் லைன் ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லைனா டைம் லைனுக்குள்ளே ஜூம் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து இந்த ட்ராக்பேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஆப்பிள்ஸ் ட்ராக்பேட். இந்த மேக்புக் ப்ரோவில் ஆப்பிள் வந்து அவங்களோட இன்புட் மைக்ரோஃபோனையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டுடியோ மைக்ரோஃபோன்ஸ்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. அண்ட் இதோட குவாலிட்டி வந்து செம்ம க்ளீனாக இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் குட் நாய்ஸ் ரிஜெக்ஷன் அண்ட் வெரி க்ளீன் அவுட்புட். அதே மாதிரி வெப்கேம் குவாலிட்டியும் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி இந்த வருஷம் ஒரு 1080p வெப்கேம் வந்து இந்த மேக்புக் ப்ரோவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேக்புக் ப்ரோவோட டிஸ்பிளே பற்றி கொஞ்சம் பேசலாம். எல்லாரும் பேசுகிறது இந்த நாச் இருக்குன்னு தான். எனக்கு அது ஒன்றும் பெரிய ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி தெரியவே இல்லை. ஐஃபோனில் ரொம்ப வருஷமாக இருக்குது, இப்போ மேக்புக் ப்ரோவில் இருக்குது. கோர்ஸ் வந்து இதோட யூட்டிலிட்டி விதவுட் ஃபேஸ் ஐடி சென்சர் வந்து தான் குவெஸ்டனபிள் தான் நினைக்கிறேன். அதோட சைஸ் கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா வந்து ஒரு ஃபேஸ் ஐடி சென்சர் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வெப்கேம்காக இவ்வளோ பெரிய கட் அவுட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸ் நோ சென்ஸ். பட் ஐ திங்க் ஆப்பிள் வந்து டெஃபினெட்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் மூமெண்ட் லான்ச் டைமில் வரும்போது அது வந்து அவங்களால இன்கார்பரேட் பண்ண முடியல. தட்ஸ் வை அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷனில் ஐ எம் பிரிட்டி ஷுவர் ஆப்பிள் அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் ஐடி சென்சர் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஹோப்ஃபுல்லி அந்த நாச்சோட சைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் குட் திங் இஸ் தட் இந்த macOS மானிட்டரே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நாச் இருக்கிற மாதிரி ட்ரீட்டே பண்ணாது. மவுஸ் பாயிண்டர் வந்து அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே கிளைட் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இல்லைனா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிங்கனாலும் அந்த இடம் வந்து ஃபில் ஆகிடுது. அந்த இடத்துல ஆக்சுவலி பிக்சல்ஸ் இருக்குது, ஆனால் அந்த நாச் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பிக்சல்ஸ் தெரியல. அண்டு நீங்கள் ஆப்ஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் போகும்போது என்ன ஆகுதுன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் பெசில் மாதிரி வந்து அந்த இடத்துல. ஸோ அந்த நாச் இருக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆப்பிள் வந்து அவங்களோட macOSல செமையாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் திஸ் நாச். எப்படி வந்து ஆப்போட ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவோன்னு. அஃப்கோர்ஸ் சில ஆப்ஸில் இன்னும் கொஞ்சம் அந்த நாச் பக்கத்தில் மெனு ஐட்டம்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. macOS மானிட்டரில் ஆல்ரெடி தெர் ஆர் டன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். macOS மானிட்டரை பற்றியே ஒரு தனி வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு செப்பரேட் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் இந்த டிஸ்பிளே ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் அப் டு 120 Hz. அவங்களோட ப்ரோமோஷன் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கீப்ஸ் ஸ்விட்சிங் பிட்வீன் ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் யூ யூசிங். இதனாலே ஆப்பிள் வந்து சிக்னிஃபிகண்ட் பேட்டரி சேவிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஆஸ் தேவ் இம்ப்ளிமெண்டட் த சேம் டெக்னாலஜி ஆன் த ஐஃபோன். பொது ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எதனால? இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளேனால. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்து எப்போவுமே 120 Hz ரன் ஆகலன்னு நினைக்கிறேன். சில டைமில் ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சஃபாரி ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் தெரியுது. பட் ஸ்டில் 120 Hz ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் ஸ்டில் அந்த பார்க்க வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குது. அண்ட் இன்டர்ஃபேஸ் ஆப் ஸ்விட்சிங்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இல்லை இந்த 120 Hzனால எவ்ரிதிங் லுக்ஸ் மச் மோர் ஸ்னாப்பி அண்ட் ரெஸ்பான்சிவ். இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டும் கைண்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம் பிட்வீன் 48 or 60 Hz. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து 60 Hzக்கு லாக்இன் பண்ணிக்கலாம். இந்த 16-inch MacBook Proல ஒரு 7.7 மில்லியன் பிக்சல்ஸ் இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1000 nits வரைக்கும் போகுது. அண்ட் பீக் பிரைட்னஸ் வந்து 1600 nits வரைக்கும் போகுது. அண்ட் இந்த 1600 nits வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பிரைட்னஸ் எப்போ தெரியும்னா ஐ திங்க் ஒன்லி while watching HDR content. ஸோ இந்த டிஸ்பிளே இஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. கலர்ஸ் அப்படியே பாப் ஆகுது. கோர்ஸ் இது 4K டிஸ்பிளே இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு 4K டிஸ்பிளே மிஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இமேஜஸ் அவ்வளோ க்ளீனாக கிறிஸ்பாக பார்க்கவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 14 inchலேருந்து 16 inch போகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து எனக்கு இந்த டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே ஆல்சோ யூசஸ் திஸ் மினி LED டெக்னாலஜி. அதனால் அவங்களால இந்த லோக்கல் டிம்மிங் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி பெட்டர் கான்ட்ராஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்க முடியுது. ஸோ பார்க்குற இமேஜஸ் ரொம்ப பஞ்சியாக இருக்குது. அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது இந்த டிஸ்பிளேக்கு. பேசிக்கலி இந்த லேப்டாப் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு பவர் யூஸராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபோட்டோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது இன் லைட் ரூம் ஒரு ஃபோட்டோஷாப் வந்து இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம ஸ்மூத்தாக செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. லார்ஜ் PSD ஃபைல்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. என்னோடய லைட் ரூம் லைப்ரரியில் அரௌண்ட் 60,000 ஃபைல்ஸ்க்கு மேலே இருக்குது. அண்ட் ஸ்க்ரோலிங் த்ரூ திஸ் ஃபைல்ஸ் வந்து செம்ம ப்ரீஸாக இருக்குது. இம்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இன்டூ லைட் ரூம் as well as எக்ஸ்போர்ட்டிங் ஃபைல்ஸ் அவுட் ஆஃப் லைட் ரூமும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடோபி வந்து அவங்களோட சாஃப்ட்வேரை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் அவங்க வந்து M1க்கு கம்பேட்டபிள் ஆக்குனாங்க அவங்களோட எல்லா
சாஃப்ட்வேர் ஸ்வீட்டும், பட் ஐ திங்க் மோர் ஒர்க் நீட்ஸ் டு பி டன். ஏன்னா வந்து நேட்டிவ் ஆப்பிள் ஆப்ஸ் மாதிரி அடோபியில் அவ்வளோ ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. வீடியோ எடிட்டிங் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெஃபினெட்லி ஃபைனல் கட் ப்ரோவில் எடிட் பண்ணால் தான் உங்களுக்கு இது தெரியும். நான் ஏகப்பட்ட 4K ஃபுட்டேஜ் வித்தவுட் எனி ப்ராக்ஸி நான் வந்து A7S3யில் ஷூட் பண்ண 422 10-bit H.265 ஃபைல்ஸு, ரொம்ப கம்ப்ரெஸ்டு ஃபைல்ஸு. அதுவே இது வந்து போர்ட் பண்ணி காப்பி பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ளேபேக் வந்து நோ ஜிட்டர்ஸ், நோ ஹிக்கப்ஸ், ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு PCIe 4 SSD வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ மேக்புக் ப்ரோஸில் அல்ட்ரா ஃபாஸ்ட் SSD வந்து இருக்குது. அண்ட் இதோட ரைட் ஸ்பீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 GB/s லெவலில் இருக்குது. அண்ட் ரீட் ஸ்பீட்ஸ் வந்து 5 GB/s வரைக்கும் ரீட் ஸ்பீட்ஸ் இருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த கம்ப்யூட்டரில் ரீட் ரைட் நடக்குதுன்னு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் ரைட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஆப்பிளோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் as well as சாஃப்ட்வேர். அண்ட் அது வந்து நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் ஆப்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டர்ஸ் நினச்சி இந்த M1 Max ப்ராசஸரில் ஒரு ப்ரோரஸ் ஆக்சலரேட்டர் செக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் M1 Max ப்ராசஸரில் உங்களுக்கு நிறைய GPU கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த பட்ஜெட் இருந்துச்சுன்னா ட்ரை டு கெட் அ கம்ப்யூட்டர் வித் M1 Max. நீங்கள் டெஃபினெட்லி அதோட இம்பேக்ட் வந்து வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங்கில் பார்ப்பீங்க. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போதும் இந்த கம்ப்யூட்டரில் ஃபேன் ஆனே ஆகலை அண்ட் மெஷின்ஸ் எப்போவுமே கூலாகவே ஓடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பவர் டெலிவர் பண்ணுறதுக்காக ஆப்பிள் வந்து ஒரு 100 வாட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 100 வாட்ஸ் வந்து ரொம்ப லோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல, இப்போ நீங்கள் வந்து RTX 3080 3090 கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 வாட் பவர் சப்ளையாவது உங்களுக்கு இருக்கணும். இன்னொரு பியூட்டி என்னென்னா இந்த மேக்புக் ப்ரோ வித் M1 Max ஆர் ஈவன் M1 ப்ரோலையும் சேமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஈவன் ஆன் பேட்டரியிலே உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் வந்து இதே பிசி வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ்லாம் இந்த வந்து டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் பவர் கழட்டிட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும். பேட்டரி பவர்லேயே இந்த கம்ப்யூட்டர் வந்து அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பேட்டரி லைஃப் கூட நான் டெஸ்ட் பண்ணும்போது ரெகுலர் யூஸ் ஆஃப் வெப் ப்ரௌசிங், மியூசிக் லிஸ்னிங்லாம் பண்ணும்போது ஈஸிலி 2 days வரைக்கும் சார்ஜ் சர்வசாதாரணமாக நிற்குது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தட்ஸ் ரியலி இன்சைனில் 2 நாள் பேட்டரி லைஃப் இன் லேப்டாப் இஸ் கைண்ட் ஆஃப் அன்ஹர்ட். ஆப்பிள் ரேட் பண்ணுற பேட்டரி லைஃபே இந்த 16-inch மேக்புக் ப்ரோஸில் க்ளோஸ் டு 21 hours ஆஃப் வீடியோ ப்ளேபேக். இட்ஸ் டெஃபினெட்லி மோர் தேன் தட் நினைக்கிறேன். நான் இன்னும் அதை ரேட் பண்ணல. ஐ திங்க் நிறைய ரிவ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ரிவ்யூஸ் இந்த பேட்டரி லைஃப் வந்து பெஞ்ச் மார்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் வந்து லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம். 14-inch வாங்கணுமா, 16-inch மேக்புக் ப்ரோ வாங்கணுமா, M1 ப்ரோ ப்ராசர் வாங்கணுமா, M1 Max ப்ராசர் உள்ள கம்ப்யூட்டர் வாங்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கணும்னா அண்ட் ஒரு பெட்டர் பேட்டரி லைஃப் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக 16-inch கம்ப்யூட்டரை வாங்குங்க. அண்ட் மொபிலிட்டி உங்கள் மெயின் கன்சர்னாக இருந்தால் 14-inch வாங்குங்க. இந்த அட்வான்டேஜ் ஆஃப் 14-inch as well as 16-inch இந்த வருஷம் என்னென்னா ரெண்டுலேயும் சேம் ஸ்பெக்ஸே நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஃபோனோட 13 Pro அண்ட் 13 Pro Maxை கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுமே ரொம்ப சிமிலர் ஃபோன்ஸ் தான். ரெண்டுமே ஸ்பெக்ஸ் வந்து சேம் டிட்டோ சேம் தான். ஆனால் என்ன, உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் வேணும், உங்களுக்கு பெட்டர் பேட்டரி லைஃப் வேணும்னா நீங்கள் வந்து iPhone 13 Pro Max வாங்குவீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் வேணும் அண்ட் உங்களுக்கு பெட்டர் பேட்டரி லைஃப் வேணும், உங்களுக்கு GPU கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா M1 Max ப்ராசஸர் உள்ள ஒரு 16-inch MacBook Pro வாங்குங்க. உங்களுக்கு GPU வந்து ஓகே தான் அண்ட் உங்களுக்கு மொபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 14-inch MacBook Pro வித் M1 Pro ப்ராசஸர் வாங்குங்க. பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நீட்ஸ் அண்ட் உங்களோட பட்ஜெட் எப்படி இருக்குன்னு அதை வச்சு தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். 32 GB RAM ஆர் 64 GB RAM போகணுன்னா 32 GB RAM ஓகே தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து 64 vs 32 வந்து பெஞ்ச் மார்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா 64 GB யூனிஃபைட் மெமரியோட போங்க. திங்க் இட்ஸ் நோ பிரெய்னர். திஸ் கம்ப்யூட்டர் இஸ் ஜஸ்ட் அமேசிங். 14-inch ஆர் 16-inch, I think you'll be blown away by the performance. And Apple this year definitely has a strong case that everyone should consider buying a Mac. Are some of the reasons why நீங்கள் இந்த வருஷம் MacBook Pro வந்து ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வருஷம் MacBook Pros நீங்கள் ஸ்ட்ராங்காக, ஸோ 2021 MacBook Pros ஸ்ட்ராங். உங்களுக்கு ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே, ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப் வித் அப்சல்யூட்லி நோ நாய்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் ரன்னிங் சூப்பர் கூல். இந்த மாதிரி ஒரு மிஷின் வேணும்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கிற MacBook Pros'ை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கம்ப்யூட்டரை. நீங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படியே என்ன சொல்லுவோம், அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கம்ப்யூட்டர். நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நான் வந்து ஒரு மேக் கம்ப்யூட்டரை இவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். ஆல் மை நீட்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் கம்ப்யூட்டர்.
டெஃபினெட்லி இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டர் தான், பட் ஐ திங்க் இட்ஸ் வர்த் எவ்ரி பெனி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.